ப்ரோமோ 2 பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவங்க வீட்லருந்து அவங்க பையன், அவங்க அம்மா, ஐ திங்க் அவங்க சிஸ்டர் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இப்ப அது கரண்ட்டா லைவ்ல போயிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்க பார்க்கணும் அப்டின்னா, டக்குனு லைவ்க்கு ஸ்விட்ச் ஆயிட்டு அத நீங்க பார்க்கலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தீபக் வீட்லருந்து அவங்க ஒய்ஃப் அண்ட் பையன் வந்திருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் சான்ஸே இல்லங்க. அங்க இருக்கிறவங்களலாம் வச்சு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க யார்கிட்ட உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கு அப்டின்றத நீங்க சொல்லணும் அப்டின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்குறாரு. ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அருண் அவர்ட்ட தான் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு முன்னாடி சத்யாலாம் இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அருண் அண்ட் தீபக் சண்டை நடந்தப்போ, அவரு சத்யா கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாரி நான் எவ்ளோ பெரிய ஹீரோ, என்னையவே இவரு இப்படி ட்ரீட் பண்றாரு அப்படின்னா, கார் டிரைவர் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்ற மாரியான ஒரு கமெண்ட்ட பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது அவங்க சொல்றாங்க இந்த மாரி அத பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. நீங்க இந்த அளவுக்கு பெர்சனலா போயிருக்க கூடாது. உங்களுக்கு அவர பெர்சனலா தெரியுமா? தெரியாதா? அப்படின்றப்போ, எப்படி நீங்க ஒரு அசம்ப்ஷன்ல ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணீங்க. அது ரொம்ப தப்பா இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த நம்மளுக்கே தெரியும் அந்த ஸ்கில்டு லேபர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ அதுக்குமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி தீபக் டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ற ஆளே கிடையாது. ஸோ அதுவுமே எங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தது. நீங்க இந்த மாதிரி அத ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்டின்ட்டு. இன்கேஸ் இப்ப பிக் பாஸ் என்ட்ட இந்த மாரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொல்லலனா கூட, நான் கண்டிப்பா வெளிய வந்ததுக்கு அப்புறமா அருண மட்டும் கண்டிப்பா மீட் பண்ணி இந்த கேள்விய நான் கேட்கணும்னு தான் இருந்தேன். அப்டின்ற மாரி அவங்க சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அவங்க அங்க பார்த்தீங்கன்னா, ரயானலாம் பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் மாரியே இமிட்டேட் பண்றது, நடக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கவங்க எல்லாரையுமே செம ஃபன்னா வச்சிருந்தாங்க. எல்லாருமே செம ஜாலியா இருந்தாங்க அப்டின்னு தான் சொல்லணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வீட்ல இருந்து அவங்க பையன் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ப்ரோமோ 2ல எல்லாரையுமே ஃபர்ஸ்ட்டு கண்ண மூடிட்டு வெளிய கைய விரிச்ச மாரி நிக்க சொல்லுவாரு பிக் பாஸ். ஸோ அதுல யாரா ஒருத்தங்கள தான் ஹக் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் நீங்க கண்ண திறக்கக்கூடாது அப்டின்றாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வீட்லருந்து அவங்கள ஹக் பண்றாங்க. ஸோ அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா மஞ்சரி கேட்குறாங்க. இந்த மாரி நான் டெவில் டாஸ்க்ல டெவிலா இருந்ததெல்லாம் பார்த்து நீ பயந்துட்டியா? அப்டின்னு கேட்கிறப்போ, இல்ல, இல்ல நான் பயப்படல. ஏன் அப்டின்னு கேட்கிறப்போ, ஏன்னா நீ என்னோட அம்மா அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ரொம்ப கியூட்டா அவங்க விளையாடுறது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ கடைசியா மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி நெகட்டிவா, பாசிட்டிவா அப்படின்றது வெளிய எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்ல. நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு அது பாசிட்டிவா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. லைக் பேக் டு பேக் இந்த மாரி ஃபேமிலிலாம் வரப்போ, லைவ் பார்க்குறப்போவே நல்லா ஃபன்னா இருக்கு. இதுல எவ்வளோ இது 1 ஹவர்ல வரும் அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, மறக்காம லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணிருங்க. ஏன்னா அவங்க வெளிய இருந்து வந்திருக்காங்க அப்படின்றப்போ, நெறைய விஷயங்கள் நெறைய கண்டஸ்டன்ட்ஸ்ட்ட பேசுவாங்க, நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்குறப்போ உங்களுக்கு நெறைய ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ப்ரோமோ 3 ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.